18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போது எதுக்காக அளவு கடந்த கோபத்தோட உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? உன்னை பெருசா நினைக்கக்கூடிய, உனக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய, அன்பையும் அருளையும் கொடுக்கக்கூடிய இந்த கருப்பன் நான் இருக்கும்போது மனிதர்கள் செய்யும் நிராகரிப்பை பார்த்து நீ மனக்கலக்கம் கொள்ளலாமா? சாதிக்க நினைக்கிற மனிதர்கள் எல்லாரையும் இந்த உலகத்துல எல்லாரும் நிராகரிச்சும் ஒதுக்கி வச்சோம், அவங்கள கேலி பண்ணியும் கிண்டல் பண்ணியும் தான் செஞ்சிருக்காங்க. அப்படிதான் இப்போதும் உன்னை அடுத்தவங்க ஒதுக்கி வைக்கிறதும் நிராகரிப்பதும் நடக்குது. ஆனா இந்த நிராகரிப்பு எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வலிமையை அவர்களுக்கே உணர்த்தும் விதமாகத்தான் இருந்திருக்கு. அப்படிதான் இப்போதும் உன் அருமை பெருமையை முதல்ல நீ உணர்ந்துக்கணுங்கிறதுக்காக மற்றவங்க மூலமாக உன்னை ஒதுக்கி வைக்கும்படி இந்த லீலையை செஞ்சதே இந்த கருப்பன் நான் தான். எல்லாரும் உனக்கு துணையா இருக்காங்க, ஆதரவா வந்து நிற்பாங்கன்னு நீ நினைக்கவோ யோசிக்கவோ கூடாதுன்னு தான் மனிதர்கள் உன்னை நிராகரிக்கும் போதும் ஒதுக்கி வச்சு புறம் பேசும்போதும் நான் அமைதியாகவே ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசுல நீ என்ன யோசிக்கிற, எதுக்காக கவலைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். யார் மூலமாக உனக்கு ஏமாற்றமும் துரோகமும் கிடைச்சதோ அவர்கள் மூலமாகவே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்க போறேன். உனக்கு என்ன வேணும், அதை எப்போது கொடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தும் உனக்கானதை உன் கைகளில் கொடுக்காம நீ கஷ்டப்படுறதையும் பதட்டம் அடைகிறதையும் பயப்படுறதையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவா போறேன்? நீ மறந்தாலும் உனக்கு எதை எப்போது கொடுக்கணுமோ சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். எதை நினச்சும் வருத்தப்படாம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய ஆரம்பி. இனிமேதான் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போற. நீ மனசு மகிழும்படியான நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிகழப்போகுது. உன் மனசுல பல வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் அனைத்தையும் முடிவுக்கு நான் கொண்டு வர்றேன். நான் உன் கூட இருக்கும்போது எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை எந்த சந்தேகமும் இல்லாமல் நிறைவேற்றுவேன்னு நம்பு. உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. உனக்கு துணையா நான் இருக்கிறதுனால இனி அழகான வாழ்க்கையை அற்புதமாக நீ வாழும்படி செய்ய போறேன். இத்தனை நாள் நீ கவலைப்பட்டதும் கஷ்டப்பட்டதும் முடிவுக்கு வரும் விதமாக தான், தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சொல்லும் விதமாக தான் எல்லா துன்பங்கள்ல இருந்தும் நான் உன்னை காப்பாத்திட்டேன். இனிமே மறுபடியும் நீ கஷ்டப்படும்படி எதுவுமே நடக்க விட மாட்டேன். எப்போதும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்க நானே இப்போது இந்த சூழலிலிருந்தும் உன்னை காப்பாற்றி என் அன்பு பிள்ளையான உன்னை சிறப்பாக ஜெயிக்க வைக்க போறேன். உன்னை சுற்றி எது நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுப்பேன்னு நம்பு. உனக்கு துணையாக இந்த கருப்பன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீருன்ற நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை நான் ஒருபோதும் கைவிட போறதில்லை என் செல்லமே. ஒரு சிலர் அவங்க செஞ்ச பாவத்தை இன்னும் அதிகரித்து கொள்ளும் விதமாக தான் மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வந்து கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கர்ம வினைக்கான தண்டனையை எப்படி கொடுக்கணும், அவங்கள எப்படி திருத்தணுங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் தைரியமாக துணிவாக உன் கவலைகளை கடந்து வரக்கூடிய ஆளாக இரு. உன் நலனை காத்து உன் துயரை போக்கி உன் மனதை குளிர்வித்து உனக்கான நல்ல எல்லா விஷயங்களையும் நடத்தி தர இந்த கருப்பன் நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட இரு. நீ நம்பிக்கையை குறைக்கும் போதுதான் எனக்கு உன் மேல கோபம் வருது. நீ சும்மா சும்மா எதையாவது நினைச்சு வருத்தப்பட்டும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா அப்புறம் நான் உன் கூட இருந்து என்ன பிரயோஜனம்? நீ தைரியமாக இருந்தாதானே எனக்கு மிகவும் பிடிச்ச பிள்ளையாக இருப்பாய். நீ வெகு நாட்களாக காத்திருந்து கேட்ட பரிசையும் இப்போது உன் கைகளில் நான் கொடுக்க போறேன். உனக்குன்னு யார் இருக்காங்கன்னு யோசிக்கிறத விட உன்னை நம்பி யார் இருக்காங்கன்னு யோசிச்சினா உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அல்லவா? இத்தனை நாள் பொறுமையாக இருந்த உன் வாழ்க்கையில இப்போது எல்லா விதத்திலும் பெருமை கிடைக்கும்படி நான் செய்ய போறேன். வார்த்தையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி எப்போதுமே அளவான வார்த்தைகளை மிதமாக நிதானமாக பேசக்கூடிய பிள்ளையாய் இருக்கணும். கோபப்படும் போது இலையை போல சிக்கனமாக இரு. அன்பை காட்டுவதில்
தாராள குணமுள்ள பணக்காரனா இருந்தீனா உன் கஷ்டமான வாழ்க்கையெல்லாம் மாறி உனக்கு சுகமான சந்தோஷம் தரக்கூடிய நல்ல வாழ்க்கை அமையும்படி நான் செய்வேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நினச்ச எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுறேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. வயசு ஆக ஆக அழகு வேணும்னா குறைஞ்சு போகுமே தவிர ஆசைகள் பெரும்பாலும் மறைஞ்சு போகாது. எத்தனை காலம் ஆனாலும் நீ ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் அது எல்லாத்தையும் உன் அப்பன் கருப்பன் உனக்காக நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். வாழ்க்கை எப்படி வாழப்போறோம் நினச்சி புலம்பாதே. உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்வதற்கான வழிகாட்டியாக நான் எப்போதுமே இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிட்டு போகிற உன்னை யாராவது கோழைன்னு நினச்சாங்கன்னா அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உன்னை தைரியசாலியாக வெற்றியாளனாக நான் மாற்றி காட்டியே தீருவேன். நீ தைரியமாக கவலைப்படாமல் இருக்கணும்.